வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆண் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் கெடாமல் இருக்க வேண்டும். அப்பதான் அது பெண்ணாக தேர்ந்தெடுக்க முடியும். சூரியன் குரு செவ்வாய் கெடாமல் இருக்கும். இந்த மூன்று கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு விதத்தில் கெட்டுவிட்டால் அது ஒரு பெண் தன்மை இல்லாத போயிடும். ஆண்களை கவர் பண்ண முடியாது, ஈர்க்க முடியாது, திருமணம் பண்ணா குடும்பம் நடத்த முடியாது, கணவனோட அந்நியோன்யமாக இருக்காது. திருமண பொருத்தனை முக்கியமாக பார்த்துங்க. நாம் திருமண பொருத்தனை பார்க்குறோம், பெண்ணுக்கு தானே அதை சார் ஆணை பார்க்கணும்ல. ஆணுக்கு சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஆண் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். அப்படி கெட்டு போயிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர வீரனாக இருப்பான். ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருப்பான். பிரகாஷ் ராஜ் படத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 உயரம், ஒரு 4 அடி பாடி இருப்பான். பார்க்கறது பயமாக இருக்கும். அவன் சொல்லுவான், 9ஆம் தேதி புறப்பட்டு 9 மணிக்கு புறப்பட்டு 9ஆம் நம்பர் பஸ் ஏறி 9ஆம் நம்பரே சொல்லிட்டு வருவான். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனும் சந்திரனும் கெட்டு போயிட்டால் ஆண்டு தான் இருப்பாங்க. பெண்ணை ஏற்றுக்க மாட்டான், எந்த பெண்ணையும் ஏற்றுக்க மாட்டான். இதெல்லாம் கிரகம் இப்படி இருந்தால் தான் ஆணுடைய உடம்புல இப்படி இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ சொல்லக்கூடிய ஆணுக்கு பெண் கிரகமும் பெண்ணுக்கு ஆண் கிரகமும் உடம்புல பலமாக இருந்தால் தான் கவர்ச்சி இருக்க அவங்க இழுப்பாங்க. ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்த முடியும். ஒரு ஆணுக்கு 2 கிரகம் பெண் கிரகம் 2க்கு இழந்து போயிடுச்சுன்னா அவங்க பெண்ணாக மாறிடும். பெண்ணு போல தான் பேசுவாங்க. அதே ஒரு பொண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்துறது. அதேமாரி ஒரு பெண்ணுக்கு ஆண் கிரகம் கெட்டு போயிட்டாலும் அது ஆணாக தான் மாறி இருக்கும். அது பெண் தன்மை இல்லாத பேர். இதெல்லாம் உணரணுங்கிறது தான் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்குது. இதுதான் கணக்கு. இதுதான் சித்தர்கள் மனசில் நினைச்சிட்டு வர நமக்கு கடவுளை வரிச்சிருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கு பெண் கிரகம் உடம்புல இருக்கணும், பெண்ணுக்கு ஆண் கிரகம் இருக்கணும். நான் கைப்பட நிறைய ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கிறேன். இந்த அறநிலம் போட்டுக்கிறோம்ல, பழைய நூல்களில் இப்படி நிலம் போட்டிருப்பாங்க. சூரிய வரை சந்திர வரன்னு போட்டு கிரகத்தை எழுதியிருப்பாங்க. அதில் மேலே ஆண் ஜாதகமா. இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் கிரகம் எல்லாமே ஆணுடைய ராசியில் பலமாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுங்க, அந்த சந்திர வரையில் பெண் கிரகம் எல்லாம் இருக்கணும். எல்லாமே ஆணாக இருந்தால் எல்லா அந்த பெண் கிரகம் பெண் ராசியில் இருக்கணும், ஆண் ராசிக்கு வரக்கூடாது. மேச ராசி ஆணாக இருந்தால் ஆண் கிரகம் எல்லாமே 15 ராசி 15 பாகையில் உள்ள இருக்கணும். பெண்ணாக இருந்தால் அந்த 15 பாகையில் இருக்கணும். மேசத்துலேயே 15 16 to 30 இதில் தான் பெண்ணு. இப்படி பிரித்து போட்டு பார்த்தவங்க அது அந்த நிலாவில் போடுற சந்திரன் வரை சூரிய வரையில் அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆணுக்கு பெண் கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், பெண்ணுக்கு ஆண் கிரகம் எப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நாம தான் போட்டு கையில் போடணும். இப்படி போட்டிங்கன்னா தான் அந்த ஆணு ஒரு பொண்ணு பொண்ணாக இருக்குதா, ஒரு ஆண் ஆணாக இருக்குதா அப்படின்னு பார்க்க முடியும். இதில் நீங்கள் திருமணத்திலேயே சொல்லிக்கிறாங்க, அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நமக்கு தான் அவருதாங்க எனக்கு யோனி பொருத்தம் 10 நாள் அந்த மாதிரி கலாச்சாரதுன்னு. ஒரு பெண்ணாக பிறந்தால் ராசி பெண்ணாக இருக்கணும், லக்கணம் பெண்ணாக இருக்கணும். இதை நோட் பண்ணிங்க. இது சொல்லிக்கிறாங்க, நான் எடுக்கலை. நமக்கு தான் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் 10 பொறுத்து 10 பொறுத்து இதையே பாடிக்கிட்டு இருக்கிறதுங்க.
ஒரு பெண்ணாக இருந்தால் லக்கணமும் பெண் ராசி, ராசியும் பெண் ராசியாக இருக்க வேண்டும். இதுதாங்க பார்க்கணும். ஐயா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த சூரியன் முறை சந்திரன் முறை சிவசக்தியோ சக்தி சுரூபம் எல்லாம் ஒண்ணுதாங்க. சிவசக்தி சக்தி ஐயா ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாம். இதான் மொத்தம் பண்டமிடல் இதுதான். ஐயா இப்போ இந்த முறை சொன்னீங்க இல்லையா, இப்போ ஆண் ஜாதகத்துல வந்து சந்திரன் முறைகள் நிறையா இருக்கணுமா? ஒரு ஆண் ஜாதகத்துல ஆண் கிரகம் எது? சூரியன் செவ்வாய் சூரிய ஓர இலக்கணம். பெண் கிரகம் எது? சந்திரன் சந்திர ஓர இலக்கணம் ஆணுக்கு. அந்த மாதிரிங்க ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஆண் கிரகம் அத்தனையும் பெண் ராசியில் ஏறக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஆண் கிரகம் அத்தனையும் போய் பெண் ராசியில் ஏறக்கூடாது, ஆண் ராசியில் தான் இருக்கணும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பெண் கிரகம் அத்தனையும் ஆண் ராசியில் ஏறக்கூடாது, பெண் ராசியில் தான் இருக்கணும். மாறிடணும். பெண்ணுன்னா பெண்ணோட சேர்ந்து தான் இருக்கணும், ஆண் ராசிக்கு ஏறக்கூடாது பெண்ணு. அதாங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்துல பெண் கிரகங்கள் பெண் ராசியில் இருக்கணும். அப்படின்னா ரிஸ்க் இருக்கணும்னு சொல்லாதீங்க, மேசத்துல 15 பாகையில் இருக்கலாம். இப்ப ரிஸ்க் லக்கணத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்குது. பெண்ணுடைய கிரகம் எல்லாம் ரிஸ்க் 16 பாகையில் 30 பாகை இல்லையா, எல்லா பாகையிலையுமே அப்படியே பார்த்து ஏறிப்பிட்டா ஆண் தன்மை அதிகம் இல்லையா. அந்த பெண்ணுக்கு பெண்ணு ஆண் கிரகம் ஆணுடைய பாராசி இருக்கணும். அதனால சூரிய சந்திரவாரம் போட்டாங்க. இது இந்த அடிப்படை எடுத்து அதை போடுவாங்க, டோட்டல் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். பெண்களுக்கு ஆப்போசிட்டா பெண்களுக்கு சூரியன் குரு செவ்வாய் வந்து ஆண் ராசிலேயே இருக்குன்னு சொல்றாங்க. அது பெண் ராசியில் வரக்கூடாது. பெண்களுக்கு சூரியன் குரு செவ்வாய் வந்து ஆண் ராசியில ஆண் தன்மை ஆண் பாகத்திலே இருக்கும். பெண் ராசியா பெண் ராசியில் வந்துச்சுன்னா அப்போ அது மாறிடும், ஆண் பாகத்திலே இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். இன்னும் நிறைய பார்க்கக்கூடியது இருக்குதுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி, நம்மளுடைய லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு வந்து எண்ணி அது எங்கேயும் இருக்கட்டும், அது எண்ணுங்க. பெண்ணுடைய லக்கணத்துக்கு அது 7ஆம் அதிபதி, அது எந்த வீட்டில் இருந்து பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கிரகத்தை போட்டு அதையும் போட்டிங்கன்னா அது 6-8ஆக இருக்கக்கூடாது. அது வேணும் உங்களுக்கு உதாரணம் போட்டுதான். நம்மளுடைய 7ஆம் அதிபதி நம்ம ராசியில் எங்கேயே இருக்கட்டும், பெண்ணோடைய 7ஆம் அதிபதி அதனுடைய ராசியில் 7ஆம் அதிபதி அதே ராசியில் இருக்கட்டும். இந்த 7ஆம் அதிபதி அந்த 7ஆம் அதிபதி 6-8ஆக இருக்கக்கூடாது. அப்படி இருந்து இணைச்சி போயிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி பிரயோசனம் இல்லை.